அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நேற்று எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ புட் ஆப்ஷன் ஹெவியாக செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கீழே விழுகாது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னா, ரெண்டு ஆப்ஷன் நடக்கும். ஒன்று பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இந்த ரெண்டு நடந்தா மட்டும்தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண முடியும் புட் ஆப்ஷன் சைட்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் மார்க்கெட் தான். ஸோ நேற்று ஈவினிங் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, குளோபல் மார்க்கெட்ஸ் ஒரு பெரிய செல்லிங்ல இருக்கு அப்படின்னு. ஸோ மார்னிங்ல பார்த்தீங்கன்னா எல்லா கிஃப்ட் நிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேற்று ஈவினிங் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குனது. ஸோ இருந்தாலுமே கூட கொஞ்சம் புல் பேக் எடுத்து எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு டர்ன் ஆயிருக்கு. நாஸ்டாக் இருக்கட்டும், கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங். ஆனா எண்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் எண்டில் மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கீழே இறங்குற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. இது கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்கு? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவியா பையிங் நடந்திருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் கிடையாது. ஒரு பெரிய அளவு ஒரு ரைட்டிங் சைடுமே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2986 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1834, டிக்ளைன்ஸ் 1059, அன்சேஞ்ச் 93. 52 வீக் ஹைல 71 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 11 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 52 வீக்ல ஹைல நேற்று 63 ஸ்டாக்ஸ் சம்திங் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 71 ஸ்டாக்ஸ். இது கண்டினியூ தான் ஆயிருக்கு. ஒரு 10 ஸ்டாக்ஸ் ஒரு 7 ஸ்டாக்ஸ் பக்கம் இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 155 ஸ்டாக்ஸும் லோயர் சர்க்கியூட்ல 46 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்க்கு டர்னிங் நடக்கல. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கூட எல்லா செக்டாருமே கொஞ்சம் பாசிட்டிவ் தான். ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றை கம்பேர் பண்றதை விட இன்னைக்கு பாசிட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நேற்று எல்லாமே ஒரு 2% மேலே க்ளோசிங் நடந்துருந்துச்சு. இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மேலே ஏறி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல் பேக் கீழே இறங்கி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு -195 நெகட்டிவ்ல க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 0.62, 0.72 ஃபின் நிஃப்டி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு மார்க்கெட். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சுருக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மேலே அனுப்பி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் இப்போதைக்கு தாக்கு பிடிக்குது. ஹெச்டிஎஃப்சி மட்டும் ஒரு 0.180% தாக்கு பிடிக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது, இன்னைக்கு -4.3%, -0.33%. மாருதி, அப்புறம் டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்ல கொஞ்சம் கீழே இறங்கி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ செல்லிங்க்கு கொஞ்சம் பாசிபிள் மாதிரி தான் தெரியுது. பட் என்ன சொல்றதுன்னா ஒரு 50-50 சான்சஸ் தான் நாளைக்கு. நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி காட்டுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஓகே. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் ஒரு சாதகமா இல்லை. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு என்ன சொல்றேன்னா மார்க்கெட் இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேபிள் ஆகும், ஒரு இடத்துல ஒரு சேனல் கிரியேட் ஆகும். ஸோ அந்த சேனல் கிரியேட் ஆகக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டிங் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அது எப்படி நடக்கணும் கொஞ்சம் டெக்னிக்கல்ல போய் பார்க்கலாம் நாம. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க்எக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓவராலா ஒரு புது நியூ ஆல் டைம் ஹையை தான் கிரியேட் பண்ணிருக்கு. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நாளைக்கு சப்போஸ் செல்லிங் நடக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, லோவை பிரேக் பண்ணா மட்டும்தான் செல்லிங். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங்ல தான் இருக்கும். இன்னைக்கு லோ கிட்டத்தட்ட 55,243. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணாதான் செல்லிங் சைடு போங்க. மற்றபடி பையிங் சைடே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு லோ போட்டு வச்சிருக்கேன் 55,000 பிளாக்ல கொடுத்துக்கலாம், 55,248. ஸோ இதையும் தாண்டி மார்க்கெட் கீழே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செக்டார் வைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் செக்டார்ஸ்
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து 54,400 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லாம இந்த லோக்கு மேல ஓப்பன் ஆனா ஸோ தாராளமா வந்து பை போகலாம். அது வந்து இன்னைக்கு ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு கண்டிப்பா வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டேபிள் கண்டிஷன்ல வந்து நிக்குது. ஒரு கண்டிப்பா நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாலட்டிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பை பண்ணியிருக்கிறவங்க செல் பண்ண முடியாம தவிப்பாங்க, செல் பண்ணி வச்சிருக்கிறவங்க பை பண்ண முடியாம எக்ஸிட் பண்ண முடியாம கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால தான் வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக வந்து நாளைக்கு வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் எக்ஸ் அதிகமாக தான் லோ வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. லோவை பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோஸ் ஆனால் செல்லிங் சைடு வந்து 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு போகலாம். லோக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ ஹை வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சு எக்ஸிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிற்கிது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 24,200க்கு தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லி நேற்று வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த இடம் ஒரு டபுள் டாப். ஓகேங்களா, இந்த டபுள் டாப் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆயிருக்கு 22,000 வரைக்குமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனிங் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 24,200க்கு கீழே தான் கேண்டில்ஸ் வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ அதனால இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணட்டும். இதுலயுமே அதே தான், லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ ஸோ செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இன்னைக்கு வந்து ஹை, இன்னைக்கோட ஹை தான் ஸ்டாப் லாஸ். செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு, அதாவது 24,167 இன்னைக்கு க்ளோசிங் 23,869 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் நம்ம எதுக்காக டிரா பண்ணோம், இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்காக நாளைக்கு வந்து சான்சஸ் இருக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா. ஸோ அதே மாதிரி தான் சென்செக்ஸும் அந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிட்டத்தட்ட 78,000. ஸோ இந்த இடம் 78,622 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சென்செக்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த கேப் உங்களுக்கு தெரியுதுங்களா எந்த இடத்துல அப்படின்னு? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஜூம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஏப்ரல் 17 ஹையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 லோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து நாளைக்கு ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி ஒரு ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனால் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு பை மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் ஆகும். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் வந்து கண்டினியூஸ் ஆகுமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பையிங் வந்து தான் கண்டினியூ ஆகும். ஓகே. ஃபின் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டி கண்டினியூஸாக பை தான், தொடர்ந்து ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கு. ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு போங்க, லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து தேவையில்லை, நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ மிட் கேப் நிஃப்டியும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ்மெண்ட் கொடுத்தது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்து எடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ எல்லாமே லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் வந்து நம்ம பாசிபிலிட்டி. இப்போ லோக்கு வந்து ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சது அப்படின்னா செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக செல்லிங் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் இந்த டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ஒர்க் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக 50-50 சான்சஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வாலட்டிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ டாலர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல பை ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்தியன் ருப்பி இந்த இடத்துல 84,096 இந்த இடத்துல ஸ்ட்ரிங்க் ஆயிடு மேலே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல கண்டினியூஸ் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ருப்பி இந்த இடத்துல வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு கேண்டில், ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக லேசாக வந்து ஒரு கரெக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த 5,384 பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் 5,435 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா எப்படி சொல்லணும், ஸோ 90% இல்லை, ஒரு 100% அதே மாதிரி தான் ஒர்க்கிங் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து கரெக்டா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல செல்லிங்ல தான் நிக்குது. 5,435 தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நேற்று ஹை தான் எடுத்திருக்கு சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 2 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஒன்றும்
க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5384. 5384 வந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம் பேப்பர் ட்ரேடிங். ஸோ அதோட டார்கெட் வந்து 5435. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 435 to 5384 ஒரு இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் சைடும் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப் சைடும் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ ஸ்டாண்டிங்ல நிற்கிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு ஆல்ரெடி 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. 5420 ரன் ஆயிட்டு இருக்கு. அதோட டார்கெட் வந்து 5384 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கண்டினியூஸாக செல்லிங் தான். ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் எப்படி சொன்னோம்னா அதே மாதிரி 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே, ஸோ நாளைக்கு என்னதான் நடக்கணும், சிம்பிள் தான். அதாவது லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் போகலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த லோவே ரெசிஸ்டன்ஸாக எடுத்தோ இல்லை க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் வந்து பையிங் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.